எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அதுக்கப்புறம் 14 to 17, 14 முதல் 17 வரைக்கும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோടെ புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாடுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்திருந்தார்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை கர்த்தர் மறைத்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. முற்றிலும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்படட்டும். அவைகள் எங்களுக்குள் நீர் விரும்புகிற மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடந்த வாரத்திலும் நாம் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த வாரத்திலும் தொடர்ந்து சில காரியங்களை இதே புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். ஆனால் வேறு டாபிக், வேறு காரியம். நமக்கு இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும். ரொம்ப சின்ன ஒரு புஸ்தகம், ரொம்ப ஒரு சின்ன ஒரு காரியம்தான். அதில் பார்க்கும்போது யூதர்கள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அகஸ்வேரு ராஜாவுடைய ஆளுகைக்கு கீழ் யூதர்கள் 127 தேசங்களில், அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் சேர்ந்த 127 தேசங்களிலும் சிதறி இருந்தார்கள். அவர்களில் இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் ஒரு பிள்ளைகளாக அவர்களும் அந்த இடங்களில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில் இந்த மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற அந்த யூத மனிதன், அவன் ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு சாதாரண ஒரு காவலாளியாக அவன் வேலை செய்கிறான். அப்படி அவன் வேலை செய்யும் பொழுது ராஜாவை பார்க்க வருகிற அந்த ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பிரபு, அந்த மனிதனை அவன் வந்தனம் செய்யவில்லை, அவனுக்கு சல்யூட் பண்ணல. அதுக்காக அவன் மேலே இவன் மூர்க்க வெறி கொள்கிறான். ஆமான் என்று சொல்லப்பட்ட மனிதன் இந்த யூத மனிதனாகிய மொர்தெகாயின் மீது மிக அதிகமாக கோபப்படுகிறான். ஆனால் அவன் கோபப்பட்டு அவனுக்கு மாத்திரம், அந்த மொர்தெகாய்க்கு மாத்திரம் தீமை செய்வது அவனுக்கு பத்தாது. அந்த மொர்தெகாய் அவனுடைய இனத்துக்கே, அவனுடைய ஜனத்துக்கே, அவனுடைய ஆட்கள் எல்லாருக்கும் ஒரு தீமை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் தன் இருதயத்தில் முடிவு செய்கிறான். அதற்காக ராஜாவுக்கு பிரியமாக நடந்து கொண்டு ராஜாவுக்கு சில காரியங்களை எல்லாம் கொடுத்து
ராஜாவிடத்தில் தந்திரமாக இந்த யூதர்களை ஒரே நாளில் தேசம் முழுவதும் 127 தேசங்களிலும் சிதறி இருக்கிறதான இந்த யூதர்களை ஒரே நாளில் கொலை செய்வதற்கு, அழிப்பதற்கு ராஜாவிடத்திலிருந்து தந்திரமாக அவன் அந்த உத்தரவை பெற்றுக்கொள்கிறான். ராஜாவும் இந்த மனிதனை அதிகமாக நம்பி அவருடைய முத்திரை மோதிரத்தை, அதாவது அது ஒரு சீல், முத்திரை மோதிரம் என்பது ஒரு ராஜாவிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சீல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும், அவங்க வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் சைன் பண்ணியிருந்தாலும் அந்த சைன் பண்ண அதிகாரியுடைய ஒரு அவங்களுடைய டெசிக்னேஷன், அவங்க யார், அவங்க வந்து ஒரு கலெக்டரா இல்லை யாருன்றதான ஒரு முத்திரை அதில் இருக்கும். இப்போ வந்து ஈஸியாக செஞ்சுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ராஜாவுடைய முத்திரை மோதிரம் என்று சொல்லப்படும் பொழுது ராஜாவுடைய மோதிரத்தில் அந்த ராஜாங்கத்துடைய ஒரு முக்கியமான முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். அந்த ராஜாவுடைய முத்திரை அந்த கட்டளையில் பதிக்கப்பட்டிருந்தால் அது ராஜாவிடத்திலிருந்து வருகிற கட்டளையாகவே அது மதிக்கப்படும். ராஜா தான் அதை செய்வார். ஆனால் இந்த ராஜா இந்த ஆமான் என்ற மனுஷன் மேலே அதிகமாக பிரியமும் நம்பிக்கையும் வைத்தபடினாலே தன்னுடைய முத்திரை மோதிரத்தையே அவன் கையில் எடுத்து கொடுத்து, நீ அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய். இவன் போய் அவங்க கிட்ட சொல்கிறான், ராஜா கிட்ட, அந்த ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நம்முடைய கட்டுப்பாடுக்கெல்லாம் அவங்க வரமாட்டுறாங்க, நம்முடைய கட்டளைகளுக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படிய மாட்டுறாங்க, அவங்க விரோதமாக நடக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லி ராஜா கிட்ட சொல்லி ராஜாவுக்கு இவன் பிரியமாக நடந்து தந்திரமாக ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை இவன் வாங்கி கொண்டு இந்த யூதர்கள் எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட நாளில், தேசம் முழுவதும் வாழ்கிற இந்த யூதர்கள் எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அழிப்பதற்கு கட்டளை பிறப்பித்து, அந்த கட்டளையை அஞ்சக்காரர் மூலமாக குதிரைகள் மேல் ஏறுகிறவர்கள், கழுதைகள் மேலே போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடுகிற ஒட்டகங்களின் மேல் போகிறவர்கள், இப்படியாக ஆட்களை தெரிந்தெடுத்து அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்பி இந்த 127 தேசத்திலும் ஒரே நாளில் இந்த யூதர்கள் யாவரும் கொலை செய்யப்படத்தக்கதாக கட்டளையை அனுப்பிவிட்டான். அனுப்பிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இதில் போதாதுன்ட்டு இவனை மாத்திரம் விசேஷமாக அழிக்கணும். யாரை? முருதக்காய் மட்டும் விசேஷமாக அவனை கொல்லணும்னு சொல்லி அவனுக்காக 50 முழத்தில் ஒரு மிகப்பெரிய தூக்கு மரத்தையும் அவன் செய்கிறான். இதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி இருக்கும்போது இந்த தகவல், இந்த கட்டளை குறித்ததான தகவல் இந்த முருதக்காய்க்கு வரும்பொழுது முருதக்காய் என்ன செய்தார்? ஏற்கனவே இந்த எஸ்தர் ராஜாத்தி உள்ள அரண்மனையில் ராஜஸ்திரீயாக ராஜாவிடத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த எஸ்தருக்கு இந்த முருதக்காய் சொல்லி அனுப்புகிறார், இது போல ராஜ கட்டளை இப்படி வந்திருக்கிறது, நீ ராஜாவிடத்தில் இருக்கிறபடியால், அரண்மனையில் ராஜஸ்திரீயாக நீ இருக்கிறபடியால் நீ நம்முடைய ஜனங்களுக்காக ராஜாவிடத்தில் போய் பேச வேண்டும் என்று இந்த முருதக்காய் கட்டளை அனுப்புகிறார். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ, ராஜா கிட்ட அனுமதி இல்லாமல் போக முடியாது, ராஜா அழைப்பு இல்லாமல் ராஜாவிடத்தில் சென்றால் ஒருவேளை ராஜா கோபப்பட்டால் நம்மை கொன்று விடுவார், அவர் இறக்கப்பட்டு செங்கோலை நீட்டினால் பரவாயில்லை, இல்லைன்னா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதில் அனுப்புகிறாங்க. திரும்பியும் சொல்கிறார் இவர், ஏம்மா நீ அங்கே போனாலும் உன்னை கொண்டுடுவாங்க, நீ அங்கே போகாட்டாலும் உன்னை கொண்டுடுவாங்க, ஏன்னா யூதர்கள் எல்லாரையும் அழிக்கும்படி தான் கட்டளை வந்திருக்கிறது, நீயும் ஒரு யூத ஸ்திரீயாக இருக்கிறபடினாலே இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி எச்சரிப்பாக அந்த முருதக்காய் இந்த எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார். உடனே எஸ்தர் என்ன செய்கிறாங்க, போய் ஜெபத்தோடு உபவாசத்தோடு தன் தாதிமார்களோடு கூட ஜெபித்து ராஜாவிடத்தில் பிரவேசித்து, கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, ராஜாவிடத்தில் ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு ராஜாவோடு கூட இந்த ஆமானையும் அழைக்கிறார்கள். ஏன்னா ஆமான் வந்து ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ராஜாவும் சந்தோஷமாக அந்த ஆமானை அழைக்கிறார். அப்படி அழைக்கப்படும் பொழுது இந்த ராஜஸ்ரீ 3 நாட்கள் விருந்தை கொடுத்து நல்லா விருந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் ராஜாவிடத்தில் ராஜா கேட்குறாரு, நாளே கேட்குறாரு, ஏமா உனக்கு என்ன வேணும் சொல்லு, என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, எஸ்தர் கிட்ட. எஸ்தர் 2 நாள் அமைதியாக இருந்துட்டு 3ஆவது நாளிலே அந்த அம்மா ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிற ஒருவன் என்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஒரு நாள் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் ஆலோசித்திருக்கிறான், தீர்மானித்திருக்கிறான், அதற்காக அப்படிப்பட்ட ஒரு மனிதனை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட அப்படியே பொறுமையாக பேசுகிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, யார் அந்த மனிதன், அவனை காண்பி அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆமானை எஸ்தர் காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கப்படும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப ஷாக், யோசிக்கிறார், என்னடா இவன் ரொம்ப நல்லவனாக இருந்தானே, நமக்கு ரொம்ப பிரியமாக நடந்துக்கிட்டானே, இவன் என்ன இப்படி இந்த அம்மா இப்படி சொல்லுதேன்னு ஒரு நிமிஷம் இவர் யோசிக்கிறதுக்காக அப்படி வெளியில் போயிட்டு அப்படி வர்றார். அப்படி வருவதற்குள்ளாக இவன்
ஏன்னா ராஜா எஸ்தர் அம்மா மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்ன்றது இந்த ஆமானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியாத போன விஷயம் என்னென்னா, இந்த எஸ்தர் ஒருவேளை யூத பெண்ணாக இருக்கிறாள், அவள் ராஜாவிடத்தில் வந்து இப்படி பேசுவார், தனக்கு விரோதமாக பேசுவார் அப்படிலாம் ஒருவேளை இந்த ஆமான் நினைத்திருக்க மாட்டார். விருந்துக்கு ராஜா என்ன கூப்பிட்றாரு, ராஜா வந்து வேற யாரையுமே கூப்பிடல, ராஜாவுக்கு அடுத்தபடியாக நான் தான் கூப்பிடப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமாக உள்ளே போய் உட்காந்தா, இப்போ அந்த எஸ்தர் அம்மா ராஜா கிட்ட இப்படிலாம் பேசினோன்னே இவருக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. ஏன்னா ராஜா கோவப்பட்டார்னா என்ன நடக்கும்னு இவனுக்கு நன்றாக தெரியும். அப்போது நிற்கும் பொழுது இவர் போய் ஆமான் போயிட்டு அந்த எஸ்தருடைய பாதத்தில் விழுந்தாகிலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த இடத்துல போய் வெளியில் போயிட்டு வந்து ராஜா வந்து பார்க்குறாரு. பார்த்தா காட்சி அவருக்கு வேற மாதிரி தெரியுது. அவள் காலில் விழுந்து இவன் மன்னிப்பு கேட்குற மாதிரியோ என்னை விட்டுருந்து கேட்குற மாதிரியோ தெரியல. வேற ஏதோ பலவந்தமாக அவன் ஏதோ பலவந்தம் பண்ணுவது போல ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே, ராஜாவுடைய பார்வையில் கோபம் தெரிஞ்ச உடனே அவனை போட்டான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் விஷயம். ராஜாவுடைய பார்வையில் இவன் ஏன்டா இப்படி செய்கிறான்னு ஒரு கோபத்தோடு ஒரு பார்வை. அதை பார்த்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அவனை கொண்டு போய் தூக்கு மரத்தில் போட்டு அவனை கொன்று விட்டார்கள். இது நமக்கு நன்றாக தெரியும். இவ்விதமாக யூதருக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமானை கர்த்தர் அழித்து போட்டார். ராஜா ஸ்திரீயாக எஸ்தர் உயர்த்தப்பட்டால், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்களை நாம் சற்று கூர்ந்து கவனித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு அழிவு வந்தது, யூதருக்கு ஒரு அழிவு வந்தது. அதற்காக இவர்கள் பாரப்பட்டார்கள், அதற்காக உபவாசித்தார்கள், அதற்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் வந்து ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்லாமல் இந்த யூதருக்கு சத்ருவாக இருந்தவனையும் கர்த்தர் அழித்து போட்டார். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மொர்தெகாய் என்று சொல்லப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் அல்லது இந்த எஸ்தராக இருக்கட்டும், இரண்டு பேருடைய நிலைமையும் நாம் யோசித்து பார்க்கும்போது, இரண்டு பேருமே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, கானான் தேசத்திலிருந்து பாபிலோனுடைய சிறைபிடிப்பின் நாட்களில் அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். இப்பொழுது முழுக்க அடிமைகளாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள். இப்போ இப்படிப்பட்ட ஜனத்திலிருந்து இருக்கிறதான இந்த மொர்தெகாய், இந்த எஸ்தர், இவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவராகிய கர்த்தர் மிக அதிகமாக உயர்த்தி வைக்கிறார். அவங்கள ஆண்டவர் பயங்கரமாக உயர்த்தி வைக்கிறார். அதை நீங்கள் அது எப்படி, அது என்ன நடக்குது அப்படின்ற சில காரியங்களை நம்ம ஒட்டி அப்படி நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற மனிதன் அவன் என்ன நிலையில் இருந்தான் அப்படின்னு, அவனுடைய ஒரிஜினல் சிச்சுவேஷன் இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது அவனுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, அவன் அரண்மனையில் சாதாரண காவலாளியாக இருந்தான். சில நேரம் நம்ம நினச்சிக்குவோம் அவர் பெரிய போர் வீரனாக இருந்திருப்பாருன்னு சொல்லி. அப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனையில் காவலாளியாக நிற்கிற ஒரு மனுஷன். அப்போ எப்படி இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கை? டெய்லி எந்திரிச்சு போய் அங்கே நிற்கணும், அவ்வளோதான். அங்கே ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக ஒன்றுமே நடக்காது. யாராவது வந்தால் சல்யூட் அடிக்கணும். ராஜா வந்தால் ஒரு சல்யூட்டு, ராஜாவுக்கு வேண்டப்பட்டவங்க வந்தால் ஒரு சல்யூட்டு, அவ்வளோதான் வேலை. மற்றபடி அங்கே போய் நிற்கணும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை, அதுதான் அவனுடைய நிலைமை. ஆனால் அந்த நிலைமையில் இருந்த மொர்தெகாய், அவனுடைய மகளாக தத்தெடுக்கப்பட்ட அவனுடைய சகோதரனுடைய மூத்த சகோதரனுடைய மகளாகிய அக்சால் என்று சொல்லப்பட்ட இந்த எஸ்தர், இவங்க ரெண்டு பேருடைய நிலையையும் ஆண்டவர் எவ்வளவாக உயர்த்தினார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ இந்த எஸ்தர் வந்து சாதாரண ஒரு அப்பா அம்மா கூட இல்லாத, ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறார். அது சகோதரன் தன்னுடைய மகளாக எடுத்து அவர் வளர்க்கிறார். அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ அந்த அம்மாவுடைய நிலை, வாழ்க்கை நிலை, ஏற்கனவே ரெண்டு பேரும் அடிமைகள் தேசத்தில். இவங்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிளான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ஒரு எளிமையான, ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கையில் தான் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த நிலையிலிருந்து தேவன் அவர்களை எவ்வளவாய் உயர்த்துகிறார் என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவை கொண்டு போய் ராஜஸ்திரியாக அவளை சுத்திகரித்து அவளை எல்லாம் பண்ணி ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு கிருபை கிடைக்க, போன வாரம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைச்சி வேறு எந்த ஸ்திரீயும் பிடிக்காமல் போய் இந்த அம்மாவை மட்டும் பிடிக்க போய் ராணியாக உயர்த்தப்படுகிறார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அம்மா ஒரு பக்கம் உயர்த்தப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆமானை தூக்கில் போட்டதுக்கப்புறம் ஆமானுடைய அந்த வீட்டை வந்து ராஜா என்ன செய்கிறாரு, எஸ்தருக்கு கொடுக்குறாரு. இது வரைக்கும் அதெல்லாம் நடக்கலை. இப்போ இந்த அம்மா ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டிருந்த போதும், இவங்க வந்து ராஜஸ்திரீயாக உயர்த்தப்பட்டிருந்த பொழுதும், அவங்க மேலே ராஜா பிரியப்பட்டு அந்த ராஜ கிரீடத்தை அவங்களுடைய தலையில் வைத்தப்பட்ட போதும் இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படலை. ஆனால் இப்பொழுது இந்த ஆமான் தண்டிக்கப்பட்ட பின்பு அவன்
தூக்கு மரத்தில் அவன் கொலை செய்யப்பட்ட பின்பு ராஜா அந்த ஆமானுக்கு ஒரு விசேஷமாக ஒரு வீடை கொடுத்திருந்தாராம். அந்த வீட்டை ராஜா என்ன செய்யறாரு? எஸ்தருக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, இப்போ இந்த ஆமானுடைய கரங்களில் ராஜா என்ன செஞ்சிருந்தார்னா ஒரு மோதிரத்தை கொடுத்து, ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து, நீ ராஜாவுடைய பெயரால் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ராஜா அந்த மனுஷனுக்கு, அந்த ஆமானுக்கு அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்திருந்தார். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆமான் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் ஆமானிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ராஜ கட்டளை ஏற்கனவே 127 தேசங்களுக்கும் போயிருக்கு. ஏன்னா அது ஆமானுடைய கட்டளையாக போகவில்லை. யாருடைய கட்டளையாக போச்சு? ராஜாவுடைய முத்திரை இருக்கிறபடினாலே ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்ட ராஜ கட்டளையாக அந்த கட்டளைகள் 127 தேசத்துக்கும் போயிருக்கிறது. இப்போ இது எல்லாம் மாறணும். ஏன்னா ஏற்கனவே கட்டளை போயிடுச்சு. ராஜா சொல்லிட்டாருன்னு குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் ஒருவேளை என்ன செய்யலாம்? ராஜாவுடைய கட்டளைப்படி நாம் என்ன செய்வோம்? யூதர்களை அழிப்போம் என்று அவர்கள் முயற்சிக்கலாம். உடனே இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் இந்த கட்டளை மாற்றப்பட வேண்டும். அதனால ராஜா என்ன செய்யறாரு? அவனிடத்தில் கொடுத்திருந்த அந்த முத்திரை மோதிரத்தை, ராஜ கட்டளை பிறப்பிக்கிற முத்திரை மோதிரத்தை ராஜா எடுத்து யார் கையில கொடுக்கிறார்னா, இப்போ மொர்தெகாயுடைய கையில கொடுத்து, மொர்தெகாய் கிட்ட ராஜா சொல்லுகிறார், நீ என்ன செய்ய? இந்த மோதிரத்தை வைத்துக்கொண்டு என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ராஜாவுடைய வார்த்தையாக, ராஜாவுடைய கட்டளையாக மீண்டுமாக 127 தேசத்துக்கும் நீ என்ன செய்ய? இவர்களை, யூதர்களை அழிக்கக்கூடாது, யூதர்களுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது, யூதர்களை கொலை செய்யக்கூடாது. மாறாக இந்த யூதருக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், யூதரை அழிக்க நினைக்கிற சத்துருக்கள், இவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மாற்று கட்டளையை நீ பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா என்ன செய்யறார்னா, அவனை நம்பி தன்னிடத்தில் இருந்த அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அந்த மொர்தெகாயுடைய கையில கொடுத்து, நீ என்ன செய்ய? இதை தேசமெங்கும் நீ இதை செய்யலாம் என்று ராஜா சொல்லுகிறார். அப்படியே அவன் சொன்னது போலவே இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா தேசங்களுக்கும் மொர்தெகாய் என்ன செய்யறாருன்னா, ராஜ கட்டளையை எப்படி ஆமான் அனுப்பினானோ அதே போல குதிரைகள் மேல, வேகமாக செல்லுகிற ஓடுகிற ஒட்டகங்கள் மேல, கோவேறு கழுதுகள் மேல அஞ்சக்காரர் மூலமாக இந்த கட்டளையை தேசம் முழுவதும் பரப்பி யூதருக்கு அழிவு நிறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் யூதருக்கு எதிராக எழும்பி இருந்த, யூதருக்கு எதிராக முயற்சி செய்து கொண்டிருந்த சத்துருக்கள் யாவரும் அழிக்கப்படத்தக்கதாக கட்டளை போனது. இப்போ இந்த மொர்தெகாயுடைய கையில ராஜாவுடைய கட்டளை முத்திரை மோதிரம் இருக்கிறது. அடிமை காவலாளியாக அரண்மனையில் ஒரு காவலாளி, இந்த காவலாளி என்ற டேர்ம் சிப்பாய், சோல்ஜர் அப்படி இல்லை, இது ஒரு வாட்ச்மேன் ரேஞ்ச் தான். அப்போ அந்த நிலையில் இருக்கிற அந்த மனிதனிடத்தில் இப்ப ராஜா கட்டளை இடுகிற ராஜ கட்டளையினான அந்த மோதிரம், சிக்னெட் ரிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல, அந்த மோதிரம் இவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை அணிந்து கொண்டிருக்கிறான். ஆமேன். இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நம்ம அதை திரும்ப கொஞ்சம் பார்க்கணும். அந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில் 21, 22, 23 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ராஜ அரண்மனையில் காவலாளியாக இந்த மொர்தெகாய் நின்று கொண்டிருந்த நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக திட்டம் செய்து ராஜாவை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கைபோட வகை தேடினார்கள். அவங்க பிளான் பண்ணி ஒரு தந்திரமாக ராஜாவின் மேலே கையை போட்டு ராஜாவை கொலை செய்யறதுக்கு ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற 2 ஆட்கள் முயற்சி செய்யும் போது இந்த விஷயத்த மொர்தெகாய் கேள்விப்பட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, இதை ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். இப்போ அரண்மனைக்குள்ள இருக்கிற எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு இந்த கட்டளை, இந்த காரியம் சொல்லப்பட்டு ராஜா என்ன செய்கிறாரு? அவங்க 2 பேரையும் பிடித்து அந்த 2 பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள். ராஜா காப்பாற்றப்படுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இதுக்காக இந்த மொர்தெகாய்க்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல, எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்கல, எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாராட்டும் கிடைக்கல. ராஜாவுடைய உயிரை கொல்ல, ராஜாவை அழித்து விட 2 பேரும் பிளான் பண்ணி அதை பயங்கரமாக செய்கிற அந்த காரியத்தை ராஜா கிட்ட சொல்லி ராஜாவுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிற இந்த மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. there was no reward, there was no appreciation, எந்த ஒரு பாராட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி விட்டு போயிடுச்சு. கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் இந்த ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்து போகிறார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன்.
அவன் மறந்துட்டான். உதவி செய்ய வேண்டியவன், உயர்த்த வேண்டியவன், அப்ரிஷியேட் பண்ண வேண்டியவன், ஒரு ரிவார்டு கொடுக்க வேண்டிய ராஜா தன் உயிரை காப்பாற்றினவனை பாராட்டுக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஏதோ ஒரு பரிசாது கொடுத்துருக்கலாம், எதுவுமே செய்யலை, மறந்து போயிட்டான். ஆனால் கர்த்தரோ தேவையான நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், இரவு வேளையிலே இந்த ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுத்து போடுகிறார். அதாவது தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், வழக்காடுகிற கர்த்தர், தம்முடைய ஜனத்துக்காக இந்த மாதிரி கிரியை செய்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவரை போல யாருமே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் தங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கரெக்டா அவன் தூக்கத்தை கெடுத்து போறார். எடுத்து போட்டு அவன் எந்திரிச்சு என்ன செய்யறான்? உட்காந்து டைரி வாசிச்சுட்டு இருக்கான். அரசாங்கத்துடைய நாட்குறிப்பை, என்னெல்லாம் நடந்துச்சு அரண்மனை எல்லாம் எழுதி வச்சிருப்பான். எப்படி இருக்கும் அதை எடுத்து வாசித்து பார்க்கறதுக்கு. அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அது என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. சரி, தூக்கம் வரலன்னு எந்திரிச்சு உட்காந்து நாட்குறிப்பை எடுத்து வாசிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் இந்த மொர்தெக்காய் ராஜாவை காப்பாற்றின விஷயம் எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஞானோதயம் வருது பாருங்க. இது வரைக்கும் வராத ஞானோதயம் இப்போ வந்துருச்சு. இவனுக்கு என்ன செய்யப்பட்டது? இவன் என்னை காப்பாற்றினாரே, அந்த 2 கயவர்களை என்னிடத்தில் காட்டி கொடுத்து அவங்கள தூக்கி போட்டு இவங்களை காப்பாற்றணுமே, வர்மம் பண்ணவனை அழிச்சாச்சு, தண்டிச்சாச்சு, நன்மை செய்தவனுக்கு நாம் என்ன செய்தோம்னு ராஜா கேட்குறாரு. கூட இருக்கவங்களும் சொல்கிறாங்க, நம்ம ஒன்றுமே செய்யலை ராஜா அப்படின்ட்டு, நம்ம ஒன்றும் செய்யவில்லை அப்படின்ன உடனே ராஜா அப்போ ஆமான் உயிரோட தான் இருக்கிறான். இது 2வது அதிகாரத்தின் கடைசியில் நடக்குது. ஆமான் அப்போ உயிரோட தான் இருக்கிறான். இப்போ ஆமானை கூப்பிட்டு ராஜா கேட்குறாரு, ஆமானே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனிதனுக்கு எப்படி கனம் பண்ண வேண்டும்னு ராஜா கேட்கிறார். உடனே நம்மால் மனசுக்குள்ள யோசிக்கிறான், ராஜா கனம் பண்ண என்னை தவிர யாரை கனம் பண்ண போகிறார் ராஜா அப்படின்ட்டு அம்பாட்டை அடிச்சு விடுறான். ராஜாவுடைய கிரீடத்தை வைக்க வேண்டும், ராஜாவுடைய ஆடையை அணிவிக்க வேண்டும், எப்படி எல்லாம் சொல்லி ராஜாவுடைய வாகனத்தில் அவனை தேசம் முழுவதும் கொண்டு போய் ராஜ கிரீடம் தரித்தவனாக, ராஜ வஸ்திரம் தரித்தவனாக தேசம் முழுவதும் கொண்டு போய் எல்லா ஜனங்கள்கிட்டையும் இவரை ராஜா கனம் பண்ணுகிறார், இவர்தான் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன்னு தேசம் முழுவதும் போய் சொல்லுங்க அப்படின்னா. அவன் சொன்னது தனக்காக சொன்னான். தன்னை தூக்கி அந்த வண்டியில் உட்கார வச்சு தேசம் முழுவதும் போய் நம்மளை ராஜா கனப்படுத்த போறான்னு நினச்சிட்டு அடிச்சு விட்றான், அள்ளி விட்றான். ராஜா பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? கரெக்ட், நீ சொன்னது ரைட், அந்த கரெக்டாக நீ சொன்னதெல்லாம் செய்யணும், ஆனால் இவனுக்கு செய்யணும். யாருக்கு செய்யணும்? மொர்தெக்காய்க்கு செய்யணும். என்னடா அது, இவனை கொலை செய்யறதுக்கு நான் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ராஜா இவனை கனப்படுத்த சொல்றாரு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ராஜா சொன்னதான். சத்தமா சொல்லுங்க, ராஜா சொன்னதான். அதில் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அவன் செத்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் பாருங்க, கர்த்தர் இந்த மொர்தெக்காயை உயர்த்துவதற்காக, அல்லது இந்த மொர்தெக்காயை தேவன் மேன்மைப்படுத்துவதற்காக தூங்கிட்டு இருக்கிற ராஜாவை எழுப்பி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதாவது இப்போ நான் இதை பேச போகிற விஷயம் மெசேஜில் இல்லை, ஆனாலும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். எனக்காக வழக்காடி எனக்காக யுத்தம் செய்கிற என் தேவன், ஏன்னா என் ஜெபத்தை கேட்பதற்காக 4 பேரை தூக்கத்தை கெடுத்தாகிலும் என் ஜெபத்தை கேட்கிற என் ஆண்டவர். இந்த ஆண்டவரை விட்டுட்டு அவன் மனுஷனை தேடி அலைகிறான். அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. இது மாதிரி எத்தனை முறை நடந்து. யோசேப்பை உயர்த்துவதற்காக பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவன் தூக்கத்தை கலைத்த என் கர்த்தர். யாக்கோபை காப்பதற்காக அவன் மாமனுடைய லாபானுடைய சொப்பனத்தில் வந்து அவனுக்கு நன்மையை தவிர தீமை ஒன்றும் செய்யாதேன்னு சொன்ன என் கர்த்தர். ஞானிகள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்து விட்டு திரும்பி செல்லும் பொழுது ராஜா சொல்லி அனுப்பியிருக்கிறான், நீ போய் அந்த யூதருக்கு ராஜாவை பார்த்து விட்டு என்கிட்ட வந்து சொல்ற, நானும் போய் பார்க்கிறேன்னு ராஜா சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? புறஜாதிகளாகிய அந்த ஞானிகளிடத்தில் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். நீ வந்த வழியா போகாம, அரண்மனைக்கு போகாம வேற வழியா உன் வீட்டை பார்த்து போகின்றார் கர்த்தர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய தீர்மானித்து விட்டால், அல்லது தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து விட்டால், தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிற நிலைமையில் ஆண்டவர் எப்படியும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக.
அவரை மாதிரி கிரியை செய்யவே முடியாது, அவரை மாதிரி அற்புதம் செய்யவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை. அப்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு 4 செமஸ்டர் ஃபீஸ் கட்டினாங்க. 5வது செமஸ்டர் ஃபீஸை கட்டிட்டு என்ன சொன்னாங்க, இதுக்கு மேலே என்னால் உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, நீ எதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கோன்னாங்க. எங்கள் அம்மா அப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையை அனுமதிச்சார். எங்கள் வீட்டில் அப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு. அப்போ நான் போய் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு போகிறேன். அப்படி போகிறதான ஒரு சூழ்நிலையில் எனக்கு சம்பளம் வரல, வர வேண்டிய நேரத்தில் வரல, கொடுக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு சம்பளம் கொடுக்கல. ஏற்கனவே ஹாஸ்டல்லேருந்து விரட்டி விட்டனால வெளியில் ஒரு ரூமில் போய் தங்கியிருக்கிறேன். அந்த ரூமுக்கு காசு கட்ட முடியாமல் மிகுந்த துக்கமான சூழ்நிலை, அவமானமான ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு நாள் ராத்திரி நான் வந்து ரொம்ப துக்கத்தோடு சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் அந்த வீட்டில் போய் உள்ள ஒரு சின்ன ரூமில் போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 10:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பேன். 10:30 மணிலேருந்து அப்படியே ஜெபிச்சு என்ன பண்ணுறது, அழுவ, வெளியில் போனால் திட்டுற, அசிங்கமாக ஓனர் பேசுகிறாரு, கூட இருக்கிறவங்களாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. நான் வேலை செஞ்சுருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரல. அப்போ அவமானமாக இருக்குது. ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் என் ரூம்மேட் ஒரு பையனுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ஃபில்டர் பண்ண கஞ்சாம்பட்டி, அதாவது ₹1 கூட யாருக்கும் உதவி செய்யாத நல்ல மனுஷன். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, நல்லா இருக்கட்டும், சோத்திரம், அப்படி இருப்பார். அந்த மனுஷன் காலையில் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, டேய் நான் உங்கள் காலேஜ் கேன்டீனில் வெயிட் பண்ணுறேன் வாடா அப்படின்னாரு. எனக்கு அன்றைக்கி பஸ்ஸில் போகிறது கூட நிலைமை மோசமாக இருக்குது. அப்போ என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி இருங்க வரேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பையனோட தொத்திக்கிட்டு நான் போகிறேன். போய் இறங்கினா அவர் சொல்கிறாரு, நேற்று இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை, நேற்றுக்கு ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை, ஏன் தூக்கம் வரலன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது உங்ககிட்ட கர்த்தர் வந்து இந்த பைசாவை கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கவரில் ஒரு அமௌண்ட், எனக்கு தேவையான வாடகை அமௌண்ட்டு, என் படிப்புக்கு தேவையான கொஞ்சம் காசு, எல்லாத்தையும் மொத்தமாக கர்த்தர் அதை வச்சு கொடுத்து விட்டார். எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு இறங்குவதற்காக என் தேவன் அந்த மனுஷனை தூக்கத்தை கெடுத்து கர்த்தர் அனுப்பி வச்சார். ஆண்டவர் இப்படி செய்வார். நம்ம ஆண்டவரை மாதிரி விடுவிக்கிற தேவன். அதான் அந்த தரிய ராஜா சொல்லுவார், இந்த தானியேலின் தேவனை போல விடுவிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை, இந்த தானியேலின் தேவனை போல ரட்சிக்கிற தேவன் ஒருவன் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்க தேவனை போல, ஹலோ, உங்கள் தேவனை போல ஜபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இல்லை. உங்கள் தேவனை போல உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் ஒருவர் இல்லை. உங்கள் தேவனை போல உங்களுக்காக வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு தெரியவில்லை. நம்மால் பாருங்க, உட்காந்து யாராவது உதவி செய்வானா, யாராவது எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவானா, யாராவது சில ஆள் வந்து சொல்றான், இவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. நான் சொல்றேன், உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது, உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது உனக்கு மனுஷனுடைய உதவி தேவையில்லை. மனுஷன் எனக்கு ஏன் உதவி செய்வதில்லை என்று நீ நினைத்தாலே அது பாவம் என்று நான் சொல்லுவேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷங்கிட்ட இருந்து ஒரு உதவி வரும், மனுஷங்கிட்ட இருந்து ஒரு தயவு வரும், மனுஷங்கிட்ட இருந்து ஒரு ஒத்தாசை வரும், மனுஷங்கிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும், மனுஷங்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வரும் சொல்லி எதிர்பார்க்கிற மனுஷன் கர்த்தருடைய பிள்ளை சபிக்கப்பட்டவன். வேற உனக்கு ஒரு சாபமே வேணாம். இவன் உதவி செய்வான், அண்ணன் உதவி செய்வான், மச்சான் உதவி செய்வான், மாமா உதவி செய்வான், சித்தப்பா உதவி செய்வான். உன் வாழ்க்கையில் நீ சாபத்தை தேடி வச்சிருக்கிற. அந்த நம்பிக்கை உனக்கு சாபம். நீ போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. வசனம் அழகா சொல்லுது, நீயோ அந்தரங்கத்தில் உன்னுடைய தேவனிடத்தில் போய் முழங்கால் படியிட்டு நீ ஜெபம் பண்ணு, அவர் பகிரங்கமாய் உனக்கு அற்புதம் செய்கிற தேவனாக. ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்தாகிலும், பார்வோனுடைய குழந்தை முதல் எகிப்தில் இருக்கிற எல்லா வீட்டிலும் இருக்கிற தலை பிள்ளைகளை எல்லாம் கொன்றாகிலும் உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை விட்டுட்டு இதை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது. ஒன்றுமே இல்லாம மனுஷன் எனக்கு உதவி செய்வான்னு போய் நிக்கிறியே, யோசிக்கிறியே, மனுஷன் எனக்கு உதவி செய்யலைன்னு நீ வருத்தப்படுறியே. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லியிருக்க. நான் அந்த மனுஷனை தான் நம்புவேன், அவனைத்தான், அவன் முகத்தை தான் நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னா நீ வேற என்ன பண்றது? நான் சாபத்தில் தான் போவேன்னா நீ போய் தான் ஆகணும். அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்க, தூங்கிட்டு இருக்கிற ராஜாவை எழுப்பி அவன் போய் அதை எடுத்து படிப்பானா? யாராச்சும் ஹிஸ்ட்ரி உட்காந்து நைட்டு இருந்து முடிச்சு படிப்பீங்களா?
நைட்டு முழிச்சு ஹிஸ்ட்ரி படிப்பீங்களா யாராச்சும்? நல்ல காலத்திலே நம்ம படிக்க மாட்டோம். அவன் நாட்குறிப்பை எடுத்து நம்முடைய அரண்மனையில் என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். அதுலேயும் கரெக்டாக அந்த பக்கத்தை பார்க்குறான். எந்த பக்கம்? அந்த குறிப்பிட்ட நாளில் மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றிய குறித்து எங்கே எழுதியிருக்கோ அதை உட்காந்து பார்க்குறான். கர்த்தர் அப்போ ஒரு ஞானோதயத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அவனுக்கு என்னடா செஞ்ச நீ அப்படின்றார். அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லையா அப்படின்ட்டு அவனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ இந்த ஆமான் ஒரு பக்கம் செத்துட்டான், கொன்னாச்சு. இப்போ அதை தான் நம்ம வாசிச்சோம். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெண்மையும் ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாக ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இப்போ இந்த ராஜா மேன்மையெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுது. இந்த ராஜ மேன்மையெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இவன் பாருங்க, பெரிய கிரீடத்தை தூக்கி வச்சுட்டாங்களாம் அவன் மேலே. ஒரு பக்கம் கையில் அந்த முத்திரை மோதிரத்தை அணிவித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் ராஜாவுடைய பெரிய கிரீடத்தை தூக்கி அவன் மேலே வச்சாச்சு. இன்னொரு பக்கம் ராஜாவுடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு ராஜாவுடைய வாகனத்தில் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு எல்லாருக்கும் அழைச்சிட்டு போய் இவர் தான் ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறான். எல்லாம் நடக்குது. இது அத்தனையும் இந்த மொர்தெகாய்க்கு கிடைக்கிறது. இது அத்தனையும் இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை அவர் நம்பும் பொழுது அவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண அடிமை காவலாளி, அரண்மனையில் இருக்கிற ஒரு காவலாளி, அதுவும் அடிமை குலத்தை சேர்ந்தவன், பல ஆண்டுகளாக சில தலைமுறைகளாக இந்த ராஜ்யத்தில் அடிமைகளாக இருக்கிறவர்கள் என்கிற நிலையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் ராஜா இவனை கனப்படுத்தும்படி, ராஜா இவனை மேன்மைப்படுத்தும்படி, ராஜா இவனுடைய கையில் அதிகார மோதிரத்தை கொடுக்கும்படி ராஜாவுக்கு அடுத்த கடைசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தருடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்களேன். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதானவனாகவும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்காக எல்லாம் சமாதானம் உண்டாமாக ராஜாவுக்கு யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு, சத்தமா சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். இப்போ அதே 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சேர்ந்து வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடிக்கிறதினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தை அமைந்தார்கள். நான் சொல்ற விஷயங்களை ரொம்ப கவனமா நீங்க கேட்க வேண்டும். இப்போ இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். இந்த மொர்தெகாயுடைய கரத்தில் ராஜாவுடைய முத்திரை மோதிரம், அதிகார மோதிரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த மொர்தெகாய் ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்தவனாக இரண்டாவதானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்த்தப்பட்டான். இப்படி இந்த மொர்தெகாய் அதிகாரம் உடையவனாக, மேன்மையுடையவனாக, ராஜாவுக்கு அடுத்தப்பட்டவனாக தேசத்தில் உயர்த்தப்பட்ட பொழுது நல்லா கவனிக்கணும். இந்த யூதரை சுற்றி இருந்த சகல ஜனங்களுக்குள்ளும் யூதரை குறித்த ஒரு பயம் வந்தது. இந்த தேசத்தில் வாழ்ந்த மற்ற ஜனங்களுக்கு யூதரை குறித்த ஒரு பயம் வந்தது. அதனால யூதர் அல்லாதவர்கள் அநேகர் யூத மார்க்கத்துக்குள் வந்தார்கள். இவங்களுடைய மேன்மையை பார்த்து, இவங்களுடைய காரியங்களை பார்த்து, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறதை பார்த்து, கர்த்தர் இவங்க பக்கத்தில் நின்று யுத்தம் பண்ணுகிறதை பார்த்து, கர்த்தர் இவர்களை உயர்த்துகிறதை பார்த்து, கர்த்தர் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிற புறஜாதிகள் இந்த யூதருக்கு ஒரு பயம் வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா யூத மார்க்கத்தில் வந்து அவங்க சேர்ந்து கொள்கிறார்கள். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மொர்தெகாய்க்கு கிரீடம், ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டு அதிகார மோதிரமுடையவனாக எல்லாம் ஒரு பக்கம் உயர்த்தப்படுகிறான். இன்னொரு பக்கம் அநேக யூதர் அல்லாதவர்கள் யூத மார்க்கத்தில் வந்து சேர்கிறார்கள். இப்போ இப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார்.
நீங்கள் யோசேப்பை குறித்து நீங்கள் பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41, 42 வசனங்களில் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இதே போல யோசேப்பு தேசத்தில் உயர்த்தப்பட்டு அதிகார மோதிரத்தை உடையவனாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு உயர்த்தப்படுவார். அது மாதிரி தானியேல் உயர்த்தப்படுவார். தானியேல் ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டார். அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். தானியேல் உயர்த்தப்படுவார், இந்த மாதிரி யோசேப்பு உயர்த்தப்படுவார், இந்த மாதிரி இப்போ மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். இதில் என்ன நம்ம விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறது எல்லாமே புறஜாதி தேசத்தில் கர்த்தர் இவர்களை உயர்த்தி வைக்கிறார். இவன் இருந்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், தானியேல் அங்கே முதல்ல இருந்தது பாபிலோனிய சாம்ராஜ்யம், அங்கே அவர் எகிப்து சாம்ராஜ்யம். ஆனால் உயர்த்தப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமீன் சொல்லுங்களேன். உயர்த்தப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இது மாதிரி நம்ம இன்னும் சில காரியங்களை கூட கொஞ்சம் டீப்பாக தியானிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆவியானவர் எனக்கு உணர்த்தின சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்லி முடித்து ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மொர்தெகாயை போல, இந்த யோசேப்பை போல தேசத்தில் சில ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். தேடி அவங்கள தேவன் உயர்த்துகிறார். அவர்கள் அதிகாரமுடையவர்களாக, ராஜ மேன்மையுள்ளவர்களாக உயர்த்தப்படும் பொழுது அவர்கள் மூலமாக புறஜாதிகளில் அநேகர் கர்த்தருடைய மார்க்கத்தில் வந்து அமருவார்கள். இப்போ இந்த மொர்தெகாயை தேவன் அதிகாரமுடையவனாக உயர்த்தினார், ராஜ மேன்மையுடையவனாக தேவன் உயர்த்தினார். எஸ்தரை ஒரு பக்கம் ராஜாத்தியாக தேவன் உயர்த்தினார். இதனுடைய அவுட்கம் என்ன, வாட் வாஸ் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல யூதருக்கு பயப்படுகிற பயம் உண்டானது. பின்பு இந்த யூதர் அல்லாத அநேகர் யூத மார்க்கத்தில் வந்து சேர்ந்தார்கள். இந்த நாட்களில் ஆவியில் உணர்ந்து, ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலேயே ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் அல்லது தேவ மனிதர்கள் அநேகர் விசுவாசிக்கிற அல்லது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இப்பொழுது கடைசி நாட்கள், இந்த உலகத்தின் கடைசி நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த உலகத்தின் முடிவை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஹவு சூன் வி டோன்ட் நோ. எக்ஸாக்டாக எப்போ நடக்கும் என்று நமக்கு தெரியாவிட்டாலும், நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கிறோம். கடந்த சில ஆண்டுகள் இருந்ததை விட இந்த நாட்களில் நாம் அதிகமாக இந்த உலகத்தின் முடிவை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்து நம்பி விசுவாசித்து கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு புறஜாதிகளிலிருந்து ஒரு அறுவடை நம்முடைய நாட்களில் உண்டாகும் என்று ஆவிக்குரியவர்கள் அநேகரும் விசுவாசித்து காத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 800 கோடி பேர் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவ்வளோ இருக்கும்போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், நாம் விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாட்களில் விசேஷமாக முக்கியமாக புறஜாதிகளிலிருந்து ஒரு அறுவடை நம்முடைய தேசத்தில் உண்டாகும் என்று நாம் விசுவாசித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அறுவடையை தேவன் தேசத்தில் கொடுக்கும்படி, அதில் கர்த்தர் விசேஷமாக பயன்படுத்தும்படி சில ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை பெறுகிற சில ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அகாஸ்வேரு ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் தேவன் அப்படி ஒரு மனிதனை தேடினார். அந்த மனிதன் மொர்தெகாயாக இருந்தான். அந்த மனிதனை அதிகாரமுடையவனாக்கி, அந்த மனிதனை மேன்மைப்படுத்தி, அவன் மூலமாக ஒரு கூட்டத்தை, ஒரு பக்கம் யூதரை தேவன் ரட்சித்தார், இன்னொரு பக்கம் யூதர் அல்லாத ஒரு கூட்டத்தை யூத மார்க்கத்தில் தேவன் மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியிலே உணர்கிறேன், இந்த நாட்களில் தேவன் நம்பத்தக்க, அந்த மொர்தெகாயை போல தேவனால் நம்பத்தக்க சில மனிதர்களை கர்த்தராகிய ஆண்டவர் நம் மத்தியிலும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றான்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சுவிசேஷம் சொல்ல அறுவடை நடக்கணும்னா இவன் எந்த லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னா, நிறைய பேர் கெஞ்சி சுவிசேஷம் சொல்றான். ஒரு முறை சபைக்கு ப்ளீஸ் வாங்கன்னு கெஞ்சுற லெவலில் இருக்கிறான். ப்ளீஸ் வாங்க எங்க சர்ச்சுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. இதில் கொடுமை என்னன்னா, நம்ம ஆட்களாக அது பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகாத ஆட்களை போய் கூட்டி வரான். ஒரு சில பேர் இங்கே சுற்றிட்டு திரிகிறான். சர்ச்சிலேருந்து போகிறவன், இங்கேருந்து போகிறவனை கூப்பிட்டு ஒரு ப்ளீஸ் ஒரு முறை எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கன்றான். அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில்
தேவன் அவனை அதிகாரமுடையவனாக்கின பொழுது, தேவன் அவனை மேன்மைப்படுத்தின பொழுது, அவனை பார்த்து பயந்து அநேகர் யூத மார்க்கத்தில் வந்தார்கள். அவனை பார்த்து பயந்து, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து பயந்து, அவனுடைய அதிகாரத்தை பார்த்து பயந்து, அவனுடைய மேன்மையை பார்த்து பயந்து, அவனோடு கர்த்தர் இருக்கிறதை பார்த்து பயந்து அநேகர் யூத மார்க்கத்தில் இல்லாத அநேகர் யூத மார்க்கத்தில் வந்தார்கள். நான் சொல்றேன், அதுதான் என் தேவனுடைய விருப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கு அப்படி தேவனால் நம்பப்படத்தக்க ஆட்களை தேவன் தம்முடைய சபையில் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா என்னன்னா, நம்ம ஆட்கள்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள்லாம் வேற மாதிரி இருக்கிறான். நான் சொல்லுவேன், தேவன் ஒரு மனிதனை, நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனால் உங்களை நம்ப முடிந்தால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். போதாண்டவரே என்னை உற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்றேன், இப்படி இந்த மொர்தெகாய் அதிகாரமுடையவனாக உயர்த்தப்பட்டானோ, ராஜ மேன்மைக்கு உயர்த்தப்பட்டானோ, உயர்த்தப்பட்ட பொழுது அநேகர் யூதர்களை கண்டு பயந்தார்களோ, அப்படி பயந்தது நிமித்தம் அநேகர் புறஜாதி மார்க்கங்களிலிருந்து யூத மார்க்கங்களில் வந்தார்களோ, அதே போல தம்முடைய சபையில் தான் நம்பி உயர்த்துவதற்கு, அதிகாரமுடையவர்கள் ஆக்குவதற்கு தேவன் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா ஆட்கள் இல்லை. அப்போ அந்த ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கர்த்தர் தேடுகிற, நான் சொல்றேன் மொர்தெகாயை போலன்னு சொல்றேன், அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற சில காரியங்கள், அல்லது இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில தேவன் அவனை நம்பி அதிகாரமுடையவனாக்கினதற்கு, தேவன் அவனை நம்பி மேன்மைப்படுத்தினதற்கு, அவனுடைய தலையில அந்த கிரீடத்தை வைத்ததற்கு, அவனுடைய கைகளில் அந்த அதிகார மோதிரத்தை கொடுப்பதற்கு, அதிகாரமுடையவனாய் இருப்பதற்கு, உயர்த்தப்படுவதற்கு, ராஜ மேன்மையுடையவனாய் இருப்பதற்கு கர்த்தர் இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில கண்ட சில கேரக்டர்ஸ், சில விஷயங்கள், அது எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை அப்படி காமிச்சு கொடுத்தார். அதை சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரால் உயர்த்தப்பட விரும்புகிறீர்கள் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டாரோ, வேதத்தில் ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக இருப்பாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 62:3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆனா அப்படியெல்லாம் நாம் ஆகாதபடிக்கு, அல்லது அப்படி நாம் ஆவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. கர்த்தர் நம்மை நம்புறாரா? வசனம் சொல்லுது, மத்தேயு 16:19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அது பேதுருவுக்கு மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் பேதுருடைய கையில் எதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லது பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்கள் நம்முடைய கையில் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அநேக புறஜாதி மார்க்கங்கள் சபைக்குள் கடந்து வரும்படி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு கர்த்தரை உன்னை நம்ப முடியுமா? கர்த்தர் உன்னை நம்பி பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்களை உன்னிடத்தில் கொடுக்க முடியுமா? கர்த்தர் உன்னை நம்பி உன்னை மேன்மைப்படுத்த முடியுமா? பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நம்பி இந்த கனமான ஊழியத்துக்காக என்னை ஏற்படுத்துகிறார், என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்துகிறார். இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் படித்து கொஞ்சம் ஆவியானவர் எனக்கு காமிச்சு கொடுத்த சில விஷயங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நான் சொல்ல இன்னும் இந்த ஆள் புதுசாக ஏதோ சொல்ல, நான் புதுசாக ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. மேபி ஏற்கனவே நம்ம வாசித்து தியானித்து கேட்டு ஒருவேளை புளிச்சு போன விஷயமா கூட இருக்கும். பட் அது நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல் காரியம் நான் சொல்லுவேன், 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களில் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான்.
இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலில், அரண்மனை பிரகாரங்களில் ஒரு சாதாரண காவலாளியாக இருக்கிறார். He has so many things to complain about his life. அவன் வாழ்க்கையை குறித்து அவன் திருப்தியா இல்லாததற்கு அல்லது அவன் வாழ்க்கையை குறித்து அவன் ரொம்ப கஷ்டப்படுவதற்கு, அவன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுவதற்கு அவங்ககிட்ட நிறைய விஷயம் இருந்துச்சு. நாங்கள் அடிமையாக பிடிக்கப்பட்டு வந்தோம், நாங்கள் எங்கள் தேசத்திலே இல்லைங்க, எங்களுக்கு ஒரு தேசம் இருந்துச்சு, அது நாங்கள் தப்பு பண்ணல, எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நாங்கள்லாம், எவனோ ஒருத்தன் கர்த்தர் கீழ்ப்படியாததுக்கு கர்த்தர் மொத்தமாக எல்லாரையும் கூட்டி வந்துட்டார். இப்பொழுது நாங்கள் அடிமைகளாய் வாழ்கிறோம். அதுவும் யூத குலத்தில் பிறந்த நான், கர்த்தர் இந்த ஜனங்களை பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் எனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேனார். அப்படிப்பட்ட இந்த யூத குலத்தில் பிறந்த நான் இப்போ இன்னொரு ராஜாவுடைய அரண்மனையில் காவலாளியாக நிற்கிறேன் சார். என் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் எஸ்ர மாட்டை விசாரிச்சிங்கன்னா அந்தமாக சொல்லுவாங்க, பாருங்கள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, ஏதோ அந்த ஆள் எங்கள் அண்ணன் என்னை சோறு போட்டு வளர்த்தாரு. They had so many things to complain about their lives. ஆனால் இந்த மொர்தெகாய் கர்த்தர் தன்னை வைத்திருந்த இடத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் தன்னை வைத்திருந்த இடத்தில் மொர்தெகாய் உண்மையுள்ளவனாக இருந்தான். இப்போ யோசித்து பாருங்களேன், நம்மளே இந்த ராஜாவை திட்டிகிட்டு இருக்கிறோம், நம்மளை அடிமையாக பிடிச்சி கொண்டு இந்த வேலையில் வச்சு என்னைய வாட்ச்மேன் மாதிரி வச்சு என்னைய கொடுமைப்படுத்திட்டு நாங்கள் எங்கள் தேசத்துக்கு போகணும் விட மாட்டாங்க. இப்படியே இந்த ராஜாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் ராஜாவை கொலை செய்ய வரான். பேசிட்டே வரான், வாடா ராஜாவை தூக்கி போட்டுலாம் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு வரான். நம்மளால தான் என்ன முடியுமா, போடுங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒருவேளை இந்த ராஜா செத்தா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கலாம் இல்லையா? எரியிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம் தானே, அடுத்த வீடு எரிஞ்சா புடுங்குற வரைக்கும் நமக்கு லாபம் தானே. ஆனா இந்த மொர்தெகாய் அவன் இருந்த நிலையில கர்த்தர் அவனை வைத்திருந்த ஸ்தானத்தில் he was faithful. விஷயத்தை கேள்விப்பட்டான், நேர ராஜாவுக்கு எப்படி சொல்லிவிட வேண்டுமோ, எப்படி சொல்லி அனுப்ப வேண்டுமோ அனுப்புகிறான். ராஜா காப்பாற்றப்படுகிறார். இதெல்லாம் ஒரு சின்ன நாடகம் மாதிரி உங்களுக்கு இல்லை? நான் சொல்றது பாருங்களேன், 2 பேர் கொலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்களா, அது கரெக்டாக இவன் காதில் கேட்குமா, இவன் கரெக்டாக போய் ராஜா கிட்ட சொல்லி விடுவானா, ராஜா அதை மறந்துடுவாரான். அப்புறம் கரெக்டாக கிளைமேக்ஸில் ராஜா அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பாரான். உடனே இவனை தூக்கி உயர்த்தி வச்சிருவாங்களாம். இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனால் அவனுடைய உண்மையை சோதிப்பதற்காக கர்த்தர் நடத்தின நாடகமாகவே இருக்கட்டும். ஆமென். அந்த நாடகத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவனுடைய உண்மையினாலேயே அவன் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் கைகளில் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். ஆமென். நிறைய ஊழியமாக இருக்கட்டும், சர்ச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கூட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்கு பொறுப்பு வேணுன்றதுல ரொம்ப ஒரு ஆனந்தம் இருக்கும். எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க, பொறுப்பு வேணும். என்னை நம்பி எங்கள் மேனேஜர் எல்லாத்தையும் தூக்கி என் தலையில் வச்சுட்டார் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பொறுப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மேன்மை, பெருமை கூட இருக்கும். ஆனால் நம்ம கைகளில் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, கர்த்தர் நிறையா பொறுப்பு கொடுத்துருக்காரதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கு, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, கொடுக்கப்படுகிற பொறுப்புகளில் கர்த்தருக்கு உண்மையாக நான் வாழ்கிறேனா? அந்த பொறுப்பை பெற்று கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பொறுப்பை, ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வது, அதில் ஒரு பெரிய சந்தோஷம். நான் தான் வொர்ஷிப் நடத்தினேன், நான் தான், ரொம்ப ஈஸி. பெற்றுக்கொண்ட பொறுப்பில் உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது நான் என்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சிடுவேன். என்னை ஏதோ திட்டா, என்னை ஏதோ தப்பாக பேசிட்டா, என்ன ஏதோ உண்மைக்கு புறமான ஒரு காரியத்தை பேசிட்டா மன்னிச்சிடுவேன். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். எனக்கு மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, கவலை இல்லை. நீங்கள் என்னை எப்படி புரிஞ்சிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் ஊழியம் என்பது எனக்கு என்னுடைய உயிரை விட மேலானது. இப்படி அதுவும் என் பொறுப்பில் கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒன்று இப்படி இருந்துடணும், சொல்கிற மாதிரி செஞ்சணும், இல்லைன்னா ஓடி போயிடணும். விளையாட்டு காட்டுறதெல்லாம் மிகப்பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும்.
அது யாராக இருந்தாலும் சரி, அது என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதான். நோ காம்ப்ரமைஸ், நோ எக்ஸ்கியூஸ். ஊழியம்னா இப்படின்னா இப்படி தான். அதாவது நமக்கு வந்து we want the responsibility, we want the honor behind the responsibility, and we will never be ready to pay for it. ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா அந்த பொறுப்பில் ஒரு கணம் இருக்கும். இப்போ நான் அந்த சபைக்கு பாஸ்டர் அப்படின்னா அதில் ஒரு கணம் இருக்கும். நாங்கள் கிளை சபைகள்லாம் வச்சுருக்கோம், அது ஒரு இது இருக்கும். அப்படி இப்படின்னா அதில் எல்லாத்துலேயும் ஒரு கணம் இருக்கும். ஆனால் அந்த கணம் உனக்கு வேண்டும். அந்த பொறுப்புக்கு பின்பாக நீ செய்ய வேண்டிய உண்மை, உன்னிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற உண்மைத்துவம் உன்னிடத்தில், the faithfulness உங்ககிட்ட இல்லைன்னா கர்த்தர் உன்னை எப்படி நம்புவார்? மனுஷன் வேணா நீ சொல்ற பொய்ய காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பான். கர்த்தர் கேட்பாரா? கர்த்தர் கேட்பாரு. ஆனா அவருக்கு தெரியும் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல, வச்சிருக்கிற பொறுப்புல உண்மையில் வரா. இந்த உண்மை இல்லாவிட்டால் கர்த்தர் ஒருவனையும் உயர்த்தவே மாட்டார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை, சுருக்கமாக சொல்றேன். இப்போ தேசத்தில் யூதர்களை அழிக்க கட்டளை புறப்பட்டு விட்டது. எஸ்தர் ராணியாக ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறார். மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி யூதர்களை அழிக்கிறதுக்கு கட்டளை வந்திருக்குது, நீ போய் ராஜா கிட்ட பேசி ராஜாவுடைய மனசை மாத்து, இந்த கட்டளையிலிருந்து யூத ஜனங்களை இந்த அழிவிலிருந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே அந்த அம்மா, ஐயா உங்களுக்கு தெரியாதா, ராஜா கூப்பிடாம உள்ள போனா கொண்டு போட்டுருவாங்க, ராஜா அழைக்காமல் உள்ளே சென்றால் அப்படின்றாங்க. அதுக்கு தான் ஐயா ஒரு பதில் சொல்றாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியாயிருக்கும்படி இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. இந்த தாட் இருக்குல்ல, கர்த்தர் என்னை இங்க வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னை அரண்மனையில் வச்சிருக்கிறாரு, உன்னை ராஜாத்தியாக வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அடிமை ஸ்ரீயாக இருந்த, தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக இருந்த உன்னை, நான் கடினமாக கொஞ்சம் பேசுறேன்னு யோசிக்காதீங்க, நம்ம கொஞ்சம் உரைக்கணும். இருந்த உன்னை தேவன் இன்றைக்கு உயர்த்தி ராஜ மேன்மை கொடுத்து வைத்திருக்கிறாரே, பரலோகம் ஏன் இதை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கிறது? Is there not a purpose? உன் வாழ்க்கையில் இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்கு பின்பாக ஒரு நோக்கம் இல்லையா? Is there not a heavenly purpose behind this? நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என் வாழ்க்கையின் பரலோக நோக்கம் என்ன என்கிற ஒரு உணர்வோடு வாழ வேண்டும். அப்படி இல்லாம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு ஆடு மாடுகளுக்கு வித்தியாசம் இல்லை சார். You should know the heavenly purpose behind your life. இந்த உலகத்தில் மனிதன், எந்த ஒரு மனிதனையும் எந்த நோக்கமும் இல்லாமல் தேவன் படைக்கவில்லை, உருவாக்கவில்லை, ஒரு ஸ்தானத்தில் அவனை நிறுத்தவில்லை. எஸ்தரை அந்த சூசான் அரண்மனையில் கர்த்தர் ராஜாத்தியாக உயர்த்தி வைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருந்தது. மொர்தெகாயை அதே அரண்மனையில் காவலாளியாக கர்த்தர் வைத்திருந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதை யுத்த களத்துக்கு கர்த்தர் எடுத்து சென்றதற்கு ஒரு முகாந்தரம் இருந்தது. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை அழிக்க வேண்டும் என்று அவன் மேல் வன்மமாகி, அவன் மேல் கோபமாகி அவனை குழியில் போட்டதற்கு ஒரு பரலோக முகாந்தரம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு பரலோக முகாந்தரம் இருந்தது. அந்த பரலோக முகாந்தரம், அந்த பரலோக ஹெவன்லி பர்பஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின பொழுது அத்தனை பேரும் உயர்த்தப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு இந்த உணர்வே கிடையாது. We might not know what is the plan, but you should know that you have a heavenly plan in your life. உங்களுக்கு அந்த திட்டம், பரலோகம் என் மீது வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகம் என் மீது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறது, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற உணர்வோடு நான் வாழ வேண்டும்.
தாவீது அழகா சொல்லுவான், நீ போய் அண்ணங்களை பார்த்துட்டு பயிரையும் பால் கட்டியும் கொடுத்துட்டு நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு வான்னு அப்பா அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போனால் கதை வேற மாதிரி இருக்குது. தாவீது சொல்றான், நான் இந்த யுத்த களத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இஸ் தேர் நாட் a purpose for God to send me to this war field? தேவன் உன்னை அந்த அரண்மனையில் உட்கார வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையா? கர்த்தர் உன்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு சென்றதற்கு ஒரு நோக்கம் இல்லையா? கர்த்தர் உன்னை இந்த யுத்த களத்துக்கு கொண்டு சென்றதற்கு ஒரு நோக்கம் இல்லையா? அந்த நோக்கத்தை நீ உணர்ந்தால் கர்த்தர் உன்னை நம்புவார். கர்த்தர் உன்னை நம்புவார். நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் பவுலுடைய வாழ்க்கையில், கீழே விழுந்து கண்ணெல்லாம் போய் அடித்து பிடிச்சி எந்திரிச்சு அவர் 2 கேள்வி கேட்பார். முதல் கேள்வி, ஆண்டவரே யார், நீர் யார் அப்படின்னு அவர் சொல்லுவார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். உடனே கேட்பார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படிலாம் இருந்தோம், நம்மளை கர்த்தர் பிடிச்சி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கிறாரு, அப்படின்னா கர்த்தர் ஏதோ செய்ய சித்தமாக இருக்கிறார் என் வாழ்க்கையில் என்ற உணர்வு பவுலுக்கு இருந்தபடினாலே கர்த்தர் பவுலை இவ்விதமாக பயன்படுத்த முடிந்தது. நமக்கு அந்த உணர்வே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அடிச்சு பிடிச்சி சர்ச்சுக்கு வந்துடணும். அதில் சில ஆட்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு, 6 மணிக்கே வந்துட்டோம்னா 8 மணிக்கெல்லாமனா போயிட்டோம்னா போய் நல்லா அந்த நாள் முழுசும் நமக்கு தான். சாப்பிட்டோமா, தூங்கினோமா, யாரையாவது போய் பார்த்தோமா, அதை செஞ்சோமா, இதை செஞ்சோமா, சந்தோஷம் வாழ்க்கையில். அதாவது நம்மளை கொண்டு போய் எங்கே வச்சாலும் நம்ம பரலோக நோக்கத்தை உணர்ந்து வாழ வேண்டுமானா நம்மால் எப்படின்னா நம்மளை கொண்டு போய் எங்கே வச்சாலும் அந்த இடத்த கம்ஃபர்டபுள் ஆக்கிடணும். நமக்கு நம்மளை என்ன செஞ்சிடணும், கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கணும். இது வேணும், அது வேணும், அது ரைட் சோத்திரமான அப்படின்னு வாழ்றானே ஒழிய தேவன் என்னை எதற்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் யோசிக்கணும். If you will have the sense of knowing heavenly purpose in your life, God will be able to trust you. உன் வாழ்க்கையில் பரலோக திட்டம், பரலோக நோக்கம் என்கிறதை உணரு. அது உனக்கு தெரிய வேணாம். கர்த்தர் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டார், ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்ல மாட்டார். ஆனால் என் மீது பரலோக நோக்கம் இருக்கிறது என்கிற உணர்வு மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும், கர்த்தரால் உங்களை நம்ப முடியும். அப்படிதான் கர்த்தர் தாவீதை நம்பினார். கர்த்தர் அப்படித்தான் இந்த மொர்தெகாயை நம்பினார். அவனை அரண்மனையில் வச்சிருந்தா, வேலைக்காரனா வச்சிருந்தா, காவலாளியா வச்சிருந்தா, கர்த்தர் என்னை இப்படி வைத்திருப்பதற்கு, கர்த்தர் அந்த எஸ்தரை உயர்த்தி வைத்திருந்ததற்கு ஒரு பரலோக நோக்கம் உண்டு அப்படின்றத அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால தான் கர்த்தரால் அவனை நம்ப முடிந்தது. ஆமென். இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். எஸ்தர் யாரு சார்? மொர்தெகாய். ஹூ இஸ் எஸ்தர்? அவளா? நான் வளர்த்த பிள்ளை. அவங்க அம்மா அப்பா அனாதையா போட்டு போயிட்டாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தா, நான் தான் எடுத்து வளர்த்தேன், சோறு போட்டு வளர்த்தேன். எஸ்தர் யாரு? பெரிய ஆளோ? இல்லை இல்லை, அது சின்ன பொண்ணு. ஒரு டைமில், ஒரு சிச்சுவேஷனில் எஸ்தர் இந்த மொர்தெகாய் சொன்னபடியெல்லாம் செய்யணும். ஒரு டைமில் எஸ்தர் இந்த மொர்தெகாய் சொல்கிறதெல்லாம் செய்யணும். கொஞ்சம் சிச்சுவேஷன் மாறும், எஸ்தர் சொல்கிறபடியெல்லாம் இந்த மொர்தெகாய் செய்யணும். இப்போ தான் நம்ம ஆட்கள் பாதி பேர், 3/4 பேர் அவுட் ஆகிடுவான். ஏய், நீ பெரியாளா நான் பெரியாளா? நான் சொல்றதை நீ கேட்கணுமா, நீ சொல்றதை நான் கேட்கணுமா? பரலோகம் யாரோடு கூட நிற்கிறதோ அவன் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். பரலோகம் மொர்தெகாயோட இருந்துச்சுன்னா மொர்தெகாய் சொல்றதை எஸ்தர் கேட்கணும். எஸ்தர் கிட்ட இருந்துச்சுன்னா எஸ்தர் சொல்றதை மொர்தெகாய் கேட்கணும். அவ்வளவுதான். இதுல எவன் பெரியவன், எவன் சின்னவன், எவன் நல்ல ஜாதி, எவன் தாழ்ந்த ஜாதி, எவன் படிச்சவன், எவன் படிக்காத, எவன் பெரிய ஆளு, எவன் பணக்காரன், ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த அதிகாரம்ன்றது எங்க இருந்து வருதுன்னா, நம்முடைய படிப்புனாலேயோ, நம்முடைய அறிவினாலேயோ, நம்ம அனுபவத்தினாலேயோ, நம்முடைய வயதினாலேயோ. பெரியவங்களை மதிக்கணும், நான் மதிப்பேன். என்னோட ஒரு நாள் 1 மாதம் பெரிய ஆளாக இருந்தால் கூட விடமாட்டேன். அண்ணன் அக்கா
அப்படி தான் கூப்பிடுவேன். என்ன சிங்காரண்ணே சொல்கிறீங்க? விடவே மாட்டேன், மரியாதை கொடுக்கணும். ஆனால் அதிகாரம்னு இருக்குல்ல, கீழ்ப்படிய வேண்டிய அதிகாரம் என்பது எங்கிருந்து வருது தெரியுமா? இட் கம்ஸ் ஃப்ரம் த கிங், இட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். யோசுவாவோட அனுபவத்திலும், ஒருவேளை அனுபவ பாடத்திலும், பயணத்திலும், வயதிலும் மூத்தவன் யாரு? காலேபு. ஆனால் கர்த்தர் கழட்டி விட்டார்னா யோசுவா சொல்றத காலேபு கேட்டு தான் ஆகணும். கர்த்தர் யாரோடு நிற்கிறாரோ, பரலோகத்தின் அதிகாரம் யார் மூலமாக செயல்படுகிறதோ, பரலோகம் யார் பட்சம் நிற்கிறதோ, அவன் எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், பணத்திலும், அறிவிலும், அனுபவத்திலும், படிப்பிலும், வயதிலும் நீங்கள் பெரிய ஆளா இருந்தாலும், அவனுக்கு நீங்க இந்த வசனத்தை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. என்ன அழகாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த குவாலிட்டிஸ் அவன் லைஃப்ல இருந்திருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. பரலோகத்தின் அதிகாரம் அப்படியே இறங்கி வரும். சில அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆவியில் இருந்தோம்னா புரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். நம்முடைய சபை இல்லாமல், நம்முடைய ஊழியங்கள் இல்லாமல், இன்னும் வேறு சில இடங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை சில முக்கியமான பொறுப்புகளில் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கும் போது நான் என்னை விட அதிகமாக வயது மூத்தவர்களோடு, ஊழிய அனுபவங்கள் மிகுந்த சில ஆட்களோடு நான் வேலை செய்கிறேன். நிறைய பேர் அப்படி செய்யும்போது என்னை விட வயதில் பல ஆண்டுகள் மூத்தவர்கள் அநேகர் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்னை விட வயதில் என்னை விட பல ஆண்டுகள் மூத்தவர்களும் என்னுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்னை விட வயதில் சில ஆண்டுகள் இளையவர்களுடைய ஆலோசனையின்படி நானும் நடக்கிறதும் உண்டு. ஆமென். இது எல்லாம் பரலோகத்தின் அதிகாரமாக இருக்கிறது. இதில் எவன் பெரியவன் எவன்? பரலோகத்தின் அதிகாரம் எங்கே செயல்படுகிறது? பரலோகத்தின் அதிகாரம் மோசே கிட்ட இருந்து காலேபு கிட்ட போகணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா அது மோசே கிட்ட போயிடுச்சு. யூ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட் எக்ஸப்ட் டு ஒபே ஹிம். அந்த யோசுவாவுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் நாம் வேறொன்றும் செய்ய முடியாது. என்ன இப்படி என்ன நீங்க சார் சோசியலிசம்லாம் இங்க பேச முடியாது. இந்த பெரியது சின்னது, மூத்தது அனுபவமானது, கர்த்தர் யாரோடு நிற்கிறாரோ, கர்த்தருடைய அதிகாரம் எங்கிருந்து செயல்படுகிறதோ அங்கிருந்து நாம் கீழ்ப்படிந்து போயிட்டே இருக்கணும். மொர்தெகாய்க்கு எஸ்தர் கீழ்ப்படிந்த நாளும் உண்டு, எஸ்தருக்கு மொர்தெகாய் கீழ்ப்படிந்ததும் உண்டு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, தன்னுடைய மகளாக ஒரு வளர்த்த, தன்னுடைய சின்ன பிள்ளையா வளர்த்த அந்த எஸ்தருடைய வசனம் சொல்லுது, அவளுடைய சொல் கேட்டு அவள் சொன்னபடி எல்லாம் அவன் செய்தான். மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். அதான் சார் அவனை கர்த்தர் உயர்த்தினார். Why God exalted him? அவனுக்கு தெரியும் பரலோகத்தின் அதிகாரம் சின்ன பிள்ளைகிட்ட இருந்து செயல்பட்டாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த அந்த கேரக்டர், அந்த விஷயம் மொர்தெகாய்க்கு தெரியும். and heaven could believe him. அதனால் பரலோகம் அவனை நம்ப முடிந்தது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக இதெல்லாம் அடிப்படையான விஷயங்களா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் 100% கற்றுக்கொண்டோன்னு வச்சுங்களேன், பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு பெரிதாக இருக்கும். பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு சின்னவனா பெரியவனா அந்த யோசனைலாம் இல்லாம ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தவர்களாக தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு வாழ்கிற ஒரு சபையாக, ஒரு சரீரமாக இது இருக்கும் என்றால் இது தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்யும். அதை விட்டு நீ பெரியவனா, நான் படித்தவனா, நான் யார் தெரியுமா, என் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அப்படின்னா யூஸ்லெஸ். அப்படி நினைக்கிறவங்களால, அப்படி சொல்றவங்களால, அப்படி யோசிக்கிறவங்களால தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகும். கடைசியாக ஒரு காரியம், 9ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் கொள்ளையிட தங்கள் கரங்களை நீட்டவில்லை. 15 வாசிங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. 16ஆம் வசனம் கடைசியில் நீங்க வாசித்தாலும் அதே தான் இருக்கு. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை. இப்போ யூதர்களை அழிப்பதற்காக ராஜா தம்முடைய முத்திரை மோதிரத்தை யார் கையில கொடுத்தாரு? யூதர்களை அழிப்பதற்கு யார் கையில கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமானுடைய கையில மோதிரத்தை கொடுத்து, நீ என் பேர்ல கட்டளையை போடு, நீ என்ன செய்யலாம், ஜனங்களை எப்படி வேணா நீ பண்ணலாம், இந்த மோதிரன்னு சொல்லி ராஜா கொடுத்தார் ஆமானுடைய கையில. ஆனா திரும்பமாக மோதிரம் யார் கையில கொடுக்கப்பட்டது?
சத்தமா சொல்லுங்க. மொர்தெகாய் கையில மோதிரம் கொடுக்கப்பட்டது. திரும்பி எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்த யூதர்களை காப்பாற்றவும், இந்த யூதர்களை அழிக்கும்படி ஏற்கனவே வந்த ராஜ கட்டளையை அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த யூதர்கள் காப்பாற்றப்படவும், முக்கியமாக யூதர்களுக்கு எதிராக இருந்தவர்களை, இந்த ஆமானை போல யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டிருந்த யூதர்களுடைய சத்துருக்களை அழிப்பதற்காகவும் இந்த மோதிரம், இந்த அதிகாரம் யார் கையில் கொடுக்கப்பட்டுச்சு? மொர்தெகாய் கையில். இந்த யூதர்களுடைய சத்துருக்களை அழிப்பதற்காக. ஆனா ஆமான் கடிதங்களை எழுதி ஜனங்களுக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புவான்னா, நல்லா கவனிச்சிருங்க, இதெல்லாம் வசனத்தை வீசில் போய் வாசித்து பாருங்க. ஆமான் கடிதங்களை எழுதி இந்த யூதர்களை அழிப்பதற்கு கடிதங்களை அனுப்பும்போது எப்படி அனுப்புவான்னா, இந்த யூதர்கள் எல்லாரையும் ஒரே நாளில் கொலை செய்ய வேண்டும், என்ன அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும்னு அனுப்புவான். அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும்னு அனுப்புவான். ஆனா இந்த மொர்தெகாய் லெட்டர் எழுதும்போது, அல்லது இந்த மொர்தெகாய் சார்பில் எஸ்தர் ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, எங்களுடைய சத்துருக்களை அழிக்க வேண்டும்னு கேட்பாங்களே ஒழிய எங்களுடைய சத்துருக்களுடைய உடைமைகளை நாங்கள் கொள்ளையிட வேண்டும்னு கேட்க மாட்டான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆமென். இவங்க அதுக்கு ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லை. இப்ப ராஜா வந்து அதிகாரத்தை மொத்தமா கையில் கொடுத்துட்டாரு. இப்ப நீ கொள்ளையடிச்சாலும் ரைட்டு எல்லாமே, ஏன்னா ராஜாவுடைய மோதிரமே உங்க கையில் இருக்கு. நீ என்ன எழுதினாலும் அது யாருடைய கட்டளை? அது ராஜ கட்டளை ஆயிடும். அதனால நீ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவங்க அழிங்க, சத்துருக்களை அழித்து போடுங்கள், ஆனாலும் என்ன செய்யாதுங்க? கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. அப்படின்னா இந்த மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருந்துச்சு, நல்லா கவனிங்க, இந்த மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருந்துச்சு, சத்துருக்களை அழிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சத்துருக்களுடைய உடைமைகளை கொள்ளையிடுவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவன் தன்னுடைய அதிகாரத்தின் வரம்பை அறிந்திருந்தான். He knew the limit of his authority. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம், பரவாயில்ல சொல்லுங்க, know your limit சொல்லுங்க. சில பேருக்கு அந்த அதிகார வரம்பே இருக்காது. அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனா வரம்பு தெரியாம ஓடிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், வீடு திறந்திருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ரூமும் திறந்திருக்கு. நம்ம எங்க வரைக்கும் போகலாம்? கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல, நம்ம எங்க வரைக்கும் போகலாம்? சத்தமா சொல்லுங்க. வாசல்ல நிக்கணும் ஆக்சுவலா, ஏன்னா யாரும் வரல இன்னும். யாரோ ஒரு சின்ன பிள்ளையோ யாரோ ஒரு ஆள் வந்திருந்தா கூட, ஒரு பாட்டிகிட்ட வந்து என்னன்னு கேட்டிருந்தா கூட நம்ம கொஞ்சம் உள்ள போகலாம். யாரும் வராத வரைக்கும் நம்ம எங்க தான் நிக்கணும்? இப்போ நேரா உள்ள போய் பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு அப்படியே கிச்சன் வரைக்கும் போயிட்டு அது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? முத வாட்டி நம்மளை மன்னிப்பான். முத வாட்டி என்ன செய்வான்? அடுத்த வாட்டி அவன் சொந்தக்காரனா இருந்தா கூட சொல்லுவான், ஏய் திறந்து விட்டுருக்கல, நான் இப்போ இந்த மாதிரி போந்துட்டு அறிவில்லை, நீ சொந்தக்காரன் தான், பட் there is a limit. அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பவுல் சொல்வாரு, உங்களை அழித்து விடுவதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, பட் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதற்கான வரம்பு என்ன? உனக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம், அதுக்கான வரம்பு என்ன, அதுக்கான லிமிட் என்னன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை மீறக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு எந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் அந்த அதிகாரத்தை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும், அந்த அதிகாரத்தினுடைய வரம்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் நிறைய அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் நிறைய பேர்கிட்ட வருத்தப்பட்டு இருக்கிறார். There is a limit for every authority given to you. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு பின்பாக எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. கர்த்தருடைய அது நமக்கு வேண்டாம். ஆனாலும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு எந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் அதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படி பயன்படுத்தணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் என் அதிகார வரம்பு என்ன என்பதையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து நான் செயல்பட்டால் பரலோகம் என்னை நம்பும். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஊழியத்தில் இருந்தேன். அப்போ
ஒரு நாள் எங்கள் பாஸ்டருடைய வீட்டில் தங்கி ஒரு சில வேலைகள் செய்து கொண்டிருந்தேன். ஒரு சில கம்ப்யூட்டரில் சில ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு சர்ச்சில் ஆராதனை, 1ஆம் தேதி ஆராதனை அப்படிலாம் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் பாஸ்டர் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, நான் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பஸ்ஸெல்லாம் இருக்காது. ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நேராக போவேன், யாராவது வண்டி வந்தாங்கன்னா கையை காமிச்சு லிஃப்ட் கேட்டே போயிடுவேன். வாழ்க்கையில் லிஃப்ட்லேயே சென்னையை பல முறை சுற்றி இருக்கிறேன். அதை பற்றி நம்ம கூச்சமே பட மாட்டேன். அதான் நம்முடைய நிலைமை. அப்போது நான் பாட்டு கிளம்புறேன் பாஸ்டர் அப்படின்னு. அவர் தூக்கத்துலேருந்து வந்து என்னடா மணி 1 ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், நான் கிளம்புறேன், காலையில் சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னா. அப்போ அவர் என்ன செஞ்சார், என்கிட்ட அவருடைய வண்டி கொடுத்தார், 2 வீலர் கொடுத்து, நீ இந்த வண்டி எடுத்துகிட்டு போப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். நான் வேணான்னு சொன்னேன். அப்புறம் அவர் கொடுத்துட்டார். நான் கொடுத்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு நேராக சர்ச்சுக்கு வந்துட்டேன். 6 மணிக்கு சர்ச்சுக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஆராதனை முடிகிறதுக்கு 7:45 ஆயிடுச்சு. எனக்கு 8:30க்கு காலேஜ். இப்போ அங்கேருந்து நான் பஸ் ஏறி போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். பாஸ்டர் தான் வண்டி நம்மகிட்ட கொடுத்துட்டாரே, பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிட்டு அப்போ என் கையில் ஃபோன் இருந்துச்சு. பாஸ்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், திட்டுறதுன்னா அவரை மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே திட்ட முடியாது. காதில் ரத்தம் வர வரையும் நல்லா காலையில் ஒரு 10 ஆளுக்கு ஃபோன் பண்ணி செம்ம திட்டினார். அப்போ தான் பிரேக்கு திட்டினார். கடைசியாக தான் எனக்கு புரிஞ்சுது அவர் எங்கேயோ போகணும், வண்டி இல்லை, அதனால தான் திட்டுறாருன்றது. அப்போது அன்றைக்கி தான் நான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சாவி கொடுக்கப்பட்டது, வண்டி கொடுக்கப்பட்டது. எதற்கு கொடுக்கப்பட்டதுனால் ராத்திரி 1 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகிறதுக்கும் சுற்றுறதுக்கும் எனக்கு அந்த வண்டி என்ன செய்யப்படல, கொடுக்கப்படலைன்றதை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அதிகார வரம்பை, எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் அதிகாரத்தின் லிமிட்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பத்திலேருந்து நான் எப்படி ஆகிட்டேன்னா, எனக்கு ஒருவன் 1 கிலோமீட்டர் இடம் கொடுத்தால் நான் 3/4 கிலோமீட்டர்லேயே நிப்பாட்டிடுறேன். சில பேருக்கு நீங்கள் 1 கிலோமீட்டர் இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை இழுத்துட்டு 3 கிலோமீட்டர் ஓடுவான். தர்ம சங்கடமாகி போயிடும். முதல் 2 வாட்டி அமைதியாக இருப்போம், 4வது வாட்டி மண்டையை பிளந்துடும். நமக்கு தெரியணும், கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறார், கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறார், கர்த்தர் நமக்கு வந்து சில காரியங்களை நம்மளை கொடுக்குறாருன்னா, ஐ ஷுட் நோ த லிமிட், ஐ ஷுட் நோ த ப்ரொசீஜர் இன் விச் காட் வாண்ட்ஸ் மீ டு யூஸ் த அத்தாரிட்டி அண்ட் ஐ ஷுட் நோ த லிமிட் ஆஃப் அத்தாரிட்டி காட் ஹஸ் given to me. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அந்த வரம்பையும் நான் அறிந்திருக்க வேண்டும். அதை நான் எப்படி எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அவரோடு, அவருடைய அந்த அந்த ஆண்டவரோடு ஒன்றி உணர்ந்து நான் செயல்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது பரலோகம் நம்மை நம்பும். ஹெவன் வில் ட்ரஸ்ட் யூ. ஒருத்தவங்களுக்கு 1 கிலோமீட்டர் இடம் கொடுத்தானா நீங்கள் 3/4 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பரலோகம் உங்களை நம்பும். நீங்கள் 2 கிலோமீட்டர் இழுத்துட்டு ஓடினீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை நம்ப வேண்டும். எப்படி கர்த்தர் மொர்தெகாயை நம்பி அவனுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்து, அவனுடைய கரத்தில் ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்து, அவனை பயன்படுத்தி, யூத மார்க்கத்தில் அல்லாத அநேகர் யூத மார்க்கத்தில் அவனை கண்டு பயந்து அஞ்சி கர்த்தருக்கு பயந்து, மீகாவின் புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அவர்கள் உங்களுக்கு பயந்து கர்த்தரிடத்தில் சேருவார்கள்னு சொல்லியிருக்கோம். அவர்கள் உங்களுக்கு பயந்து கர்த்தரிடத்தில், கர்த்தர் அப்படிதான் உங்களை உருவாக்க விரும்புகிறார். எலியாவை பார்த்து ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இந்த மொர்தெகாயை பார்த்து தேசத்தில் இருந்து இவங்கெல்லாம் அடிமைகள், இவங்கெல்லாம் ஒரு சிறு கூட்டம், சிறுபான்மையர்கள், அவங்கள பார்த்து இந்த 127 தேசத்திலும் ஒரு பயம் வந்துச்சு. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே பயத்தையும் அதே அதிகாரத்தையும் அதே மேன்மையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கர்த்தரால் நம்மை நம்ப முடியவில்லை. கர்த்தரால் நம்மை நம்ப முடியல. நான் கூட ரொம்ப ஆசைப்படுவேன், நிறைய பேரை நல்லா பெரிய ஊழியர்களாக்கி விட வேண்டும், நிறைய பேரை நல்ல ஊழியத்தில் நல்லா கொண்டு வந்துடணும்னு நான் நினைப்பேன். ஆனால் நம்ப முடியல சார், நம்ப முடியல. அப்படி நம்பத்தக்க மனிதர்களாக, நம்பத்தக்க பிள்ளைகளாக, நம்பத்தக்க சீஷர்களாக இன்னைக்கு இல்லை. ஆளு உண்மை இல்லை, லிமிட் தெரியல, அதிகாரத்துடைய சுதந்திரத்துடைய லிமிட் தெரியல, உண்மை இல்லை, பரலோக நோக்கம் தெரியல,
பரலோக நோக்கமே தெரியாம ஆடு மாடு போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர். கீழ்ப்படிதல் இல்லை. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நான் யாரு, நீ சொல்றத நான் கேட்கணுமா? இப்படிப்பட்டவர்களை பரலோகமும் நம்பவே முடியாது. பரலோகம் நம்பவே முடியாது. சத்தமா கரங்களை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி இந்த எஸ்தருடைய புத்தகத்தில் அநேக யூத மார்க்கத்தில் இல்லாதவர்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தார்களோ, அதே போல எங்களை கண்டு, எங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதை கண்டு, எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு, எங்களோடு கூட கர்த்தர் உம்முடைய அதிகாரங்களை கொடுக்கிறதை கண்டு, கர்த்தர் எங்களை உயர்த்துகிறதை கண்டு அஞ்சி பயந்து அநேகர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தில் இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அறுவடை எங்கள் மூலமாக இந்த வசனங்களின்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுங்கி புறப்படுவார்கள். நமது கர்த்தரிடத்திற்கு, நமது தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு பயந்து கர்த்தரிடத்தில் சேருவார்கள் என்று வசனம் சொல்லுங்க. சத்தமா இல்லையோ சொல்லுவோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, எங்களை நம்புங்கப்பா, எங்களை பரலோக அதிகாரமுடையவர்களாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பரலோக அதிகாரமுடையவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய கையில கொடுக்கப்பட்ட அந்த அதிகார முத்திரை மோதிரத்தை போல நாங்கள் உம்முடைய கரத்தில் ஆண்டவரே முத்திரை மோதிரமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க கைகளில் பரலோகத்தின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. எங்க கைகளில் மேன்மையை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் எங்களோடு கூட இருக்கிறதை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும். வசனம் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய கிரியைகளை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய கரங்கள் அதிகாரத்தை கொடுங்கப்பா. எங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக தகப்பனே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ள இன்னும் உண்மையை கட்டளையிடுங்க. எங்களுக்குள்ள இன்னும் கீழ்ப்படிதலை கர்த்தர் கற்றுக் கொடுங்க. இன்னும் நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. யார் பெரியவன்னு யோசிக்கல ஆண்டவரே. நான் சொன்னா நீ கேட்கணுமா, நீ சொன்னா நான் கேட்கணுமான்னு நாங்கள் யோசிக்கல ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில பரலோக நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு, எங்க எல்லார் மூலமாக பரலோக நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே, எங்கள் மூலமாக அநேகர், கிறிஸ்துவர் அல்லாத அநேகர், உம்மை அறியாத அநேகர் உம்மிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே எங்களை பயன்படுத்தும். எங்களை நம்புங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்பி ஆசீர்வதிங்க, என்னை நம்பி பலப்படுத்துங்க, என்னை நம்பி என் கையில் அதிகாரத்தை கொடுங்க, என்னை நம்பி என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் உண்மையாக தங்களுடைய இருதயத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். அவங்க கைகளில் பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்களை கொடுப்பீராக. பூமியிலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்படும், நீங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னது போல இவர்களுடைய கரங்களில் உம்முடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக, பயன்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, சாட்சிகளாய் நிறுத்துவீராக. அநேகர் கண்டு அஞ்சுகிற சாட்சிகளாய் நிறுத்துவீராக. அநேகர் கண்டு உம்மிடத்தில் ஓடி வரத்தக்க ஒரு பாத்திரங்களாக கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் சொன்ன இந்த கேரக்டர்ஸ்லாம், நீங்கள் சொன்ன இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.